ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் 2 கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதாவது தமிழகத்தில் 10ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் இந்த தேதியில் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு டேட் ஒன்று கொடுத்துருந்தாங்க தமிழக அரசு தரப்புலேருந்து. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா அதற்கு முன்கூட்டியே வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எந்த டேட்டில் 10th எக்ஸாம் ரிசல்ட் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், தமிழகம் முழுவதுமே 10 மற்றும் 12ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வுகள் நடந்து முடிஞ்சது. அதன் அடிப்படையில் 10ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வுகள் மார்ச் 10ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 6ஆம் தேதி வரைக்கும் நடந்து முடிஞ்சது. இந்த பொதுத் தேர்வுக்கான தேர்வு முடிவுகள் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுதின மாணவ மாணவிகள் மட்டும் இல்லாமல் பெற்றோர்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க தமிழக அரசு தேர்வுகள் துறையிலிருந்து, அதாவது பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து. 12ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் மே 8ஆம் தேதியும் 10ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் மே 20ஆம் தேதியும் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா டென்டேட்டிவாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று ஷேர் ஆகிருக்கு. அதாவது பாலிமர் நியூஸில் சொல்லியிருக்காங்க. அதாவது 10ஆம் வகுப்புக்கான தேர்வு முடிவுகள் அப்படிங்கிறது முன்கூட்டியே வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் மே முதல் வாரத்தில் வெளியாகக்கூடும் என தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. தேர்வு முடிவுகளை tnresult.nic.in மற்றும் dge.tn.gov.in ஆகிய 2 இணையதளங்களில் காணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாணவர்கள் தங்களது பதிவு எண்ணையும் பிறந்த தேதியும் உள்ளீடு செய்து முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலிமர் நியூஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது 12ஆம் வகுப்புக்கான ரிசல்ட் அப்படின்னா மே 8ஆம் தேதியும் 10ஆம் வகுப்புக்கான தேர்வு முடிவுகள் அப்படிங்கிறது மே 20ஆம் தேதியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது 12ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் 8ஆம் தேதிக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது அப்படிங்கிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் முடிவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மே 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணக்கூடுது. அதன் அடிப்படையில் அடுத்த 2-3 நாட்களில் 12ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனை அடுத்து 12ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு முடிவு வெளியானதுக்கு அடுத்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்புக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆல்ரெடியே பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி கல்வித்துறையும் டென்டேட்டிவான டேட் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. கன்ஃபர்மேஷனான டேட் எதுவும் கொடுக்கல சட்டமன்ற தேர்தல் காரணமாக. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது கண்டிப்பாக வரக்கூடிய 8ஆம் தேதியே 12ஆம் வகுப்பு 8ஆம் தேதிக்கு உள்ள 12ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் ரிலீஸ் ஆயிரும். ஸோ அதிலிருந்து ஒரு 4 நாள் 5 நாள் அல்லது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளே, அதாவது ரிசல்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 10ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதிக்குள்ளே எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம். தேர்வு முடிவுகள் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அல்லது கன்ஃபர்மேஷன் டேட் வெளிவருது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுவீங்க, நீங்களும் தெரிஞ்சுக்குவீங்க. ரிசல்ட் எப்படி செக் பண்ணுறது மாதிரி கூட நம்ம எல்லாமே வீடியோஸாக போடுவோம். மற்ற ஒரு காலையில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்க மக்களே.